இன்னொரு பக்கம் இந்த விவாதத்துல பங்கெடுக்க விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் உதயநிதியை கைது செஞ்சாங்க. அப்படியெல்லாம் ஒன்றில் இவர் என்ன பேசி பெரிய தூள் கிளப்பி விட போகிறார் இவர் சட்டமன்றத்திற்கு. ஏற்கனவே இவர் பேசியவர் தானே அவர் பதில் சொல்லுவார். 2 பேரும் எழுதி வைத்து படிக்கிறவர்கள். இதில் என்ன நிதி குழுக்களுடைய அறிவுத்தரம் என்னவோ அதுதான் இவருடைய பேச்சின் தரம். அவர் குளிக்கிறாரு 2 மணி நேரத்துக்கு குளித்து கொண்டே இருக்கார். அப்புறம் அவர் உட்கார்ந்து பேசுகிறாரு 2 மணி நேரம் பேசிக்கொண்டே இருக்கார். கெஞ்சிராங்க போலீஸ்காரங்க வாங்க. ஜெயலலிதா தூக்கல கருணாநிதி ராத்திரி ஒரு ராத்திரி அப்படி தூக்கம். நேருவை கைது செய், பொன்முடியை கைது செய், சிவி சுப்பையாவை கைது செய், சிவி சண்முகத்தை கைது செய், வேலுமணியை கைது செய், வேலுவை எல்லாம் முள்ள தள்ளு. இதில் இவன் என்ன அவன் என்ன? திமுக அதிமுகவுடைய திட்டங்களை லேபிள் மாற்றி ஒட்டி வைத்து கொண்டு நீ நிதிநிலை அறிக்கை வெளியிடுகிற. பசுமாடு கொடுப்பதெல்லாம் அம்மா கொண்டு வந்த திட்டம். அம்மாவே சரண் சிங்கினுடைய எந்த தேசிய கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, பிஜேபி யாருக்குமே நதிநீர் கொள்கை கிடையாது. மூணாரையும் இடுக்கியையும் கொண்டு போய் கேரளாவுக்கு சேர்த்து பலம் காரணமாக. இப்போ ராகுல் காந்தி இருக்காரு, டிகே சிவகுமார்கிட்ட அவர் ஒரு வார்த்தை பேசினாரு, அது சுமூகமாக முடியாது. இல்லை, அது கர்நாடக மக்களுக்கு எதிராக போய்விடும் இவர் நினைப்பார். அப்படின்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டே சொல்ல முடியாது. இங்கேயும் ராகுல் காந்தி கூட்டணியில் தானே இருக்கிறார் தாவேக அரசோட. இல்லை, நியாயமாக நான் சொல்லுகிறேன், இதுக்கு தீர்வு சொல்லவானா? குண்டாறு வைகையாறு இணைப்பு திட்டத்திற்கு 150 கோடி ரூபாய் ஒதுக்குவோம். மாமன் சீருக்கு 800 கோடி ரூபாய் ஒதுக்குவோம். என்ன அறிவுடைய செயலாக சிங்கப்பெண் திட்டம் மாதிரி ஒரு வெட்டி திட்டம் உலகத்தில் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சிங்கப்பெண்ணை கற்பழிக்க போகிறேன், அதுக்கப்புறம் ரொம்ப கேவலமாக போகுது. சிங்கப்பெண்ணினுடைய நிலைமையே இதுதான்னா நம்முடைய நிலைமை என்ன? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் திரு பல கருப்பையா அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். தமிழ்நாடு அரசு பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க, வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த விவாதத்துல பங்கெடுக்க விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் உதயநிதியை கைது செஞ்சாங்க. கைது செய்யப்பட்டார், மாலையிலேயே விடுவிக்கப்பட்டாரு. ஏன் கைது செய்யப்பட்டாங்க, எதற்காக விடுவிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னமும் தொடருதுங்களா? அப்படியெல்லாம் ஒன்றில் இவர் என்ன பேசி பெரிய தூள் கிளப்பி விட போகிறார் இவர் சட்டமன்றத்திற்கு. அதெல்லாம் இவரை ஏற்கனவே இவர் பேசியவர் தானே அவர் பதில் சொல்லுவார். 2 பேரும் எழுதி வைத்து படிக்கிறவர்கள். இதில் என்ன இவர் பெரிய புயலை கிளப்பி விட போகிறார்? உதயநிதியும் எழுதி வைத்து படிக்கிறவர் தான், முதலமைச்சரும் எழுதி வைத்து படிக்கிறது தான். ஒரே தரத்தில் இருக்கிறார்கள் 2 பேரும். எழுதி கொடுக்குறவனுடைய அறிவுத்தரம் என்னவோ அதுதான் இவருடைய பேச்சின் தரம் அல்லது பேச்சின் திறம். இதனாலலாம் ஒரு அசிங்கம் பிடிச்சதை பேசினார். அது ஒரு கிரிமினல் குற்றம் இல்லை, அது ஒரு அசிங்கம். இது அவருடைய தகுதிக்கு பேசக்கூடாத பேச்சு. சரி, பேசினார். இது அரசு தலையிட்டு குற்ற நடவடிக்கைக்கு உள்ளாக்க வேண்டிய ஒன்றும் இல்லை. இந்த பேச்சில் வர்ற குற்றம் செயலில் வருகின்ற குற்றம் போல இரத்தக்களறி ஏற்படுத்துவது, கொலை செய்வது, திருடுவது என்று பிறருக்கு தீங்கு விளைவிக்கின்ற குற்றங்கள் தான் குற்றவியல் சட்டங்களுக்குள்ளே வரணும். பிணையில் விட முடியாத குற்றத்திற்கு கீழே வரணும். இதில் என்ன பிணையில் வர முடியாத சட்டத்தை எல்லாம் சேர்க்கிறார்கள்? என்ன இது? இவருக்கு அதிகாரத்தையும் ஒழுங்காக செலுத்த தெரியவில்லை. பிறகு ஆனால் நீதிமன்றத்தில் போய் நாங்கள் கைது பெறுறதுக்காக கூப்பிடல, விசாரணைக்கு தான் கூப்பிட்டு போகிறோம். இது என்னத்துக்கு இந்த அசிங்கம்? ஒன்றால் முடியலை, அவர் ஒழுங்காக நேரத்துக்கு கைது செய்ய முடியல. அவர் குளிக்கிறாரு 2 மணி நேரத்துக்கு குளித்து கொண்டே இருக்கார். அப்புறம் அவர் உட்கார்ந்து பேசுகிறாரு 2 மணி நேரம் பேசிக்கொண்டே இருக்கார். கெஞ்சிராங்க போலீஸ்காரங்க வாங்கன்னு. இது என்ன? ஜெயலலிதா தூக்கல கருணாநிதி ராத்திரி ஒரு ராத்திரி அப்படி தூக்கணும். இப்போ இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ந்து திமுகவினர் குறிவைக்கப்படுறாங்க. இப்போ இதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் கைது செய்ய. நான் என்ன சொல்றேன், பொன்முடி கைது செய்யப்படணும் அப்படின்னு நீதிமன்ற உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. செப்டம்பர் 3ஆம் தேதிக்குள்ள அவரை ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறாங்க. யாரு? ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம். கடந்த அந்த சைவம் வைணவம் குறித்து, இந்த பட்டை நாமம் குறித்து பொன்முடி அவர்கள் அவதூறா பேசின வழக்குல, அதுவும் ஒரு அவதூறு வழக்கு தான், அந்த வழக்குல அவர் கைது செய்யணும் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறாங்க. இல்லை, எனக்கு இந்த மாதிரி வாயால் பேசு குற்றங்கள் எல்லாம் பெரிய குற்ற நடத்திக்குரிய குற்றங்களாக ஆக்குவது என்பது பெரிய தீங்கு விளைப்பதில்லை, பண்பாட்டுக்கு கேடாக அமைகிறது, பொது உணர்வுகளுக்கு ஊறு விளைவிக்கிறது என்பதுதான் அடிப்படையே தவிர. ஆகவே இந்த அவதூறு வழக்கு அந்த திருச்சி சிவா மகன் விஜயபத்தியன்
இதே இவர் என்ன பேசினாரோ அதே மாதிரியான பேச்சு தான் அவர் பேசினது. நயினா நாகேந்திரன் காலத்திலிருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இவருடைய தொடர்புகள், இவருடைய உறவுகள், மற்றவற்றை பற்றி. நயினா நாகேந்திரனை கைது செய்யவில்லை. இவரை கைது செய்து எதிர்க்கட்சி தலைவர் அது குலைந்து விட்டது. திருச்சி சிவாமகனை கொண்டு போய் குண்டாசில் வைத்திருக்கிறார். நாட்டிலே ஒரு மனிதன் ஏதோ ஒன்றை பேசினான் என்பதற்காக குண்டாசில் வைக்கப்படுகின்ற நாடு நாடா என்று கேட்கிறேன் நான். குண்டா சட்டம் இருக்கிற நாடே நாடு இல்லை. இந்தியா ஒரு கேவலமான நாடு என்பதற்கு இந்த கேவலமான சட்டம் ஒரு காரணம். எங்கேயாவது உண்டா? ஒரு மனிதன் தான் செய்த குற்றத்திற்கு எதிராக தனக்கு வழக்காடி தன் மீது புனையப்பட்ட வழக்குக்கு எதிராக தன்னை மெய்ப்பித்துக் கொள்வதற்கு வழக்காட முடியாதபடி ஒரு சட்டம் ஒரு நாட்டில் இருக்குமானால் அது பார்பேரிக் கண்ட்ரி என்று நான் சொல்லுகிறேன். இந்த சட்டத்தை இந்தியா வைத்திருந்தது என்பதை ஜார்ஜ் மன்னர்கள் நாடாண்ட விதத்திற்கு ஒப்பிட வேண்டிய கட்டமே தவிர வேற இது. குண்டாஸ் இருக்கிற நாடு நாடே கிடையாது. ஆளுகிற மனிதர்கள் தகுதியானவர்களே கிடையாது. யாராக இருந்தாலும் ஒருவன் மீது குற்றம் சாட்டப்பட்டால் அவன் தன்னை காத்து கொள்வதற்கான வசதியை அவனுக்கு செய்து கொடுத்து உள்ளே வை. கேள்வியே இல்லை. அரசாங்கம் விரும்புகிறது உள்ளே வைப்பாரு. உதயநிதியை வைக்க வேண்டியதான் நம்முடைய குண்டாஸ்ல. அவரும் இவரும் பேசிய செய்தி ஒன்றுதான். இவர்கள் உலகத்திற்கு தெரிவிக்க விரும்பிய செய்தி விஜயினுடைய தனி வாழ்க்கை குறித்தது. புரிகிறதா? இதுக்கு என்ன கைது, இதுக்கு என்ன நான் பெயிலபிள் செக்ஷன், இதற்கு என்ன குண்டாஸ். சாதாரண ஆளாக குண்டாஸில் வச்சுட்டேன், இவனை வைக்க முடியும், இவரை வைக்க முடியல. இல்லை உன்னால், உனக்கு அவ்வளோதானே சக்தி, அதிகாரம் இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் உன்னால் செய்ய முடியவில்லை. செய்ய தகுந்த குற்றமே இல்லை என்று நான் சொல்லுகிறேன். இவரை பொன்முடியை உள்ளவை, ஏவா வேலுவை உள்ளவை, வேலுமணியை உள்ளவை, CV சண்முகத்தை உள்ளவை. அதுல பாகுபாடு காட்டுகிறாயே நீ. குக்கா விஜயபாஸ்கருக்கு மேலே ஊழல் செய்தவன் யாரும் கிடையாது. CV சண்முகம் குறைச்சலான ஊழலா, வேலுமணி குறைச்சலான ஊழலா? இவர்களெல்லாம் ஏன் நீ கைது செய்வதில்லை? எதற்காக பொன்முடியின் மீது ஏவா வேலு மீது மட்டும் பாய்கிறாய்? Why are you selective? இது உங்களுடைய ஆட்சி நல்ல நேர்மையான ஆட்சியா? உனக்காக MLA பதவியை ராஜினாமா செய்கிறவர்களுடைய ஊழலை நீ அழுத்தி விடுவாய், மற்றவர்களுடைய ஊழலை பெருக்கி உள்ளே வைப்பார். உனக்கு ஊழலின் மீது பகை இல்லை, அந்த நேர்மை உன்னிடமில்லை. உனக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்றால் அவர்களை போய் நேரில் பார்த்து எலுமிச்சம்பழம் கொடுத்து பீதாம்பரம் போர்த்தி மறுநாள் வாக்களிக்குமாறு அவர்களை தூண்டி, அவர்களும் 25 பேர் ஒட்டுமொத்தமாக வாக்களித்து உன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தி விட்டு பிறகு அவருடைய ரோட்டில் விடுவாய். அவன் சொந்த கட்சியிலும் சேர முடியாது, உன் கட்சியிலும் வர முடியாது. சில பேரை பணம் கொடுத்து மற்றவற்றை சாதித்து பதவியை ராஜினாமா செய்து விட்டு போக சொல்கிறாய். ஆக ஒரு நேர்மை என்பது எல்லா தரத்திலும் இருக்க வேண்டும். அதனால தான் மனுநீதி சோழன் கதையெல்லாம் எதற்காக நம்முடைய நாட்டில் சொல்லப்படுகிறது? கொஞ்ச நாள் போன பிறகு இது ஒரு வெட்டித்தனமான ஆட்சி என்று கருத போகிறார்கள். ஒரு வாயால் பேசுவதற்கு குற்றவியல் சட்டத்தின் குண்டாசை பாய்ச்சுவது, கடுமையாக அவர்களை கைது செய்து பிணையில் வர முடியாதபடி அவர்களுக்கு சட்டப்பிரிவுகளை புகுத்துவது என்பதெல்லாம் சிறந்த முறையில்லை, நல்ல ஆட்சி முறையில்லை. ரெண்டாவது, உனக்கு ஒழுங்காக அதை செய்யவும் தெரியவில்லை. ஜெயலலிதா கருணாநிதியை தூக்கினார் ராத்திரியா. தூக்கி பிறகு TR பாலு போய் பார்க்க வேண்டும் தலைவனை என்று சொன்னபோது, அதெல்லாம் தலைவனையெல்லாம் மனு போட்டு பார்த்துக்கொள் போ என்று சொன்னபோது, நான் ஒரு மத்திய மந்திரி என்னை தடுப்பதா என்று கேட்டை மோதி உடைத்து காரை வைத்து அவரை கைது செய்தார்கள். TR பாலு. அப்புறம் என்ன, மத்திய மந்திரியை கைது செய்து வாஜ்பாய் துள்ளி எழுந்து, ஆகா இந்த நாடே ரொம்ப அசிங்கமாக போய்விட்டது, மத்திய அரசாங்கத்துக்கே கேவலமாக போய்விட்டது என்று சொல்லி ஜெயலலிதாவிடம் பேசி தன்னை கட்டி பிறகு அவரை விட வைத்தார். அவர் சட்டப்படிதான் செய்தார். ஒரு கேட்டை உடைப்பது என்றால் மத்திய அமைச்சர் உடைத்தால் அவர் மீது சட்டம் பாயாதா? ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா செய்தாரே ஜெயலலிதா. உனக்கு ஒன்றும் செய்ய தெரியவில்லை, போய் கெஞ்சுகிறீர்களே அவரை வண்டியில் ஏறுங்கள் என்று. அவர் 2 மணி நேரம் குளிக்கிறார் என்று கேலி செய்கிறார் யாதவ் அர்ஜுன். 20 மணி நேரம் குளிப்பார். உனக்கு அறிவில்லை? இவ்வளவு பெரிய போலீஸ் படையை வைத்து கொண்டு போ, குளிக்கிற இடத்துல துண்டை கட்டி விட்டு பிடிச்சி தூக்கு, பார்ப்போம், உன்னால் முடிகிறதா பார்ப்போம். வந்து அந்த மனிதனை கெஞ்சித்தானே வண்டியில் ஏற்றி வைக்கிறீர்கள். அப்புறம் என்ன உன்னுடைய அதிகாரம்?
அதிகாரம் செலுத்தப்படக்கூடாத இடத்தில் செலுத்தப்படுவதனாலே தான் இந்த நிலைமை ஏற்படுகிறது என்று சொல்லுகிறேன் நான். இல்லாட்டால் கருணாநிதியை தூக்குவது கூட தூக்கலாமே. இல்ல அவதூறு வழக்குகள் மட்டும் இல்ல, திமுகவினர் மீது ஊழல் வழக்குகள்லையும் தாவேக அரசு போடு, மொத்த மந்திரிசபையும் புழலில் வை, நியாயமானது. நேருவை கைது செய், பொன்முடியை கைது செய், சிவி சுப்பையாவை கைது செய், சிவி சண்முகத்தை கைது செய், வேலுமணியை கைது செய், வேலுவை எல்லாம் உள்ள தள்ளு. இதுல இவன் என்ன அவன் என்ன. இப்ப செந்தில் பாலாஜி மீதும் வழக்கு வந்து பழிவாங்கார நடவடிக்கை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எல்லாரையும் நீ உன்னுடைய கையில் சான்றுகள் இருக்கின்றன, ஆதாரங்கள் இருக்கின்றன உன்னுடைய அரசு கையில். இவர்களையெல்லாம் தேவையான அளவுக்கு சட்டங்களின் பிடிகளில் சிக்க வைக்க உன்னால் முடியும். அதை விட்டு எதுக்கு சும்மா போய் தஞ்சாவூரில் பேசியதற்கு எட்டயர்த்தத்தில் பேசியதை மக்கள் தீர்மானிக்கட்டும். அசிங்கமாக பேசுவது, ஒரு தலைவன் பேசுவது என்றால் மக்கள் முடிவு செய்யட்டும். மக்களிடம் மதிப்பு குறைவாக போவதை விட உன்னுடைய தண்டனைகள் பெரிதானவை அல்ல. அதை அல்லவா செய்ய வேண்டும். அதை விட்டு நீ ஊழல் வழக்கில் இருக்கிற ஒருத்தனை பிடித்து இன்னும் உள்ள வைக்கவில்லையே, சட்டப்படி வைக்க முடியுமே? உங்களுடைய அதிகாரம் நீதிமன்றம் இசைந்து போகுமே. அதையெல்லாம் விட்டு சும்மா ஆகாத காரியம் பார்த்து கொண்டு அதிகாரத்தை ஒழுங்காக செலுத்த தெரியவில்லை, நிதிநிலை அறிக்கையை ஒழுங்காக வடிக்க தெரியவில்லை, ஒன்றும் எதுவும் இல்லை. எல்லாமே குளறுபடி. இல்ல இப்ப இந்த வேகத்தை வந்து காவிரி பிரச்சனையில விஜய் அக்கறை செலுத்துறது இல்ல, எதிலையும் செலுத்துவதில்லை. பாராளுமன்ற இடங்கள் குறித்தும் தொகுதி வரையறை குறித்தும் டீலிமிட்டேஷன் அதெல்லாம் எதுவும் பேசுவதில்லை. இந்த நாடே பெரிய துயரத்துக்கு உள்ளாக போகுது. இப்போ உனக்கு நிதிநிலை அறிக்கையெல்லாம் தயார் பண்ண தெரியாது. அதிமுகவினுடைய திட்டங்களை லேபிள் மாற்றி ஒற்றி வைத்து கொண்டு நீ நிதிநிலை அறிக்கை வெளியிடுகிற. ஆடு மாடு கொடுப்பது, பசுமாடு கொடுப்பதெல்லாம் அம்மா கொண்டு வந்த திட்டம். அம்மாவே சரண் சிங்கினுடைய காந்தியன் ப்ளூ பிரிண்டை பார்த்து தான் அந்த திட்டத்தை எடுத்தார்கள். அவர் தான் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள ஒரு 10 ஏழை குடும்பங்களுக்கு ஆடு மாடுகளை கொடுப்பதன் மூலம், பசுமாடுகளை கொடுப்பதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் 10 குடும்பத்தை தேர்வு செய்வது. 5 ஆண்டுகளுக்கு 50 குடும்பம், அதுபோல 10 ஆண்டுகளுக்கு 100 குடும்பம், ஒரு கிராமம் முழுமையடைந்துவிடும், ஏழ்மையிலிருந்து விடுபட்டு விடும் என்று சொல்லி we will end poverty in 10 years என்று அவர் திட்டம் போட்டார். காந்தியன் ப்ளூ பிரிண்ட் என்ற ஒரு புத்தகம் அதை எனக்கு கொடுத்தார். அவர் உள்துறை அமைச்சராக இருக்கிற போது அவரை பார்த்தேன். அரை மணி நேரம் பேசி கொண்டிருந்தார். எனக்கு அந்த திட்டத்தை விளக்கி சொன்னார். ஒரு ஆண்டுக்கு 10 குடும்பத்தை ஒரு கிராமத்தில் முன்னேற்றினால் 10 ஆண்டுகளில் 100 குடும்பத்தை முன்னேற்றலாம். அவ்வளவுதான் மொத்தம் வறுமை. 300 குடும்பம் இருக்கும், 100 குடும்பங்கள் தான் வறிய நிலையில் இருக்கும். ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள வறிய மக்களை மட்டும் நாம் மேலேற்றி விட்டால் அவர்கள் சமமான வாழ்க்கையை பெற்று விடுவார்கள். அவர்களை தீண்டாமை காரணமாக, மற்றவற்றின் காரணமாக இழிவுபடுத்துகின்ற நிலைமையெல்லாம் போய்விடும் என்று சொல்லி அதுக்கு காந்தியன் ப்ளூ பிரிண்ட் என்றே பெயர் அந்த புத்தகத்திற்கு. அதை எனக்கு கையெழுத்திட்டு கொடுத்தார், நான் வைத்திருக்கிறேன். ரொம்ப சிறந்த திட்டம். அதை பார்த்தான் அம்மா செய்தார்கள். ஒன்றும் அதை குற்றம் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. அம்மா அதை சிறப்பாக செய்தார்கள். கிராமங்களுக்கு இதை வழங்கினார்கள். இப்பொழுது விஜய் ஆடு மாடு கொடுக்குறேன், இது கொடுக்குறேன் என்று கிளம்பி இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளும். ஆக ஒத்துக்கொள். லேபிள்களை மாற்றித்தான். எதுக்கு லேபிளை மாற்றி ஒட்ட வேண்டாம், அதே லேபிளை வைத்துக் கொண்டு சிறப்பாக நான் செய்கிறேன், அவர்கள் ஊழலோடு செய்தார்கள் என்று சொல்லிவிட்டு போ. இந்த ஆடு மாடு வளர்ப்பு வந்து சீமான் வந்து இது என்னுடைய திட்டம், நான் தான் ஆடு மாடு பேர் கிடைக்காது. நான் சரண் சிங்கை பற்றி சொன்னேன். இந்த மூலையிலெல்லாம் இதெல்லாம் புடிவிடுமா? we will end poverty in 10 years. அது சரண் சிங் உள்துறை அமைச்சராக இருக்கிற போது ஜனதா கட்சியில் போட்ட திட்டம். ஜனதா சாப்பாடு 1 ரூபாய்க்கு போட வேண்டும் என்பதைத்தான் நம்ம உணவாக ஆக்கினோம். அப்புறம் என்ன? இந்த ஆளெல்லாம் பேசுவதற்கு ஏதோ 10 பேர் பின்னால் திரிவதற்கு கிடைக்கிறான் என்பதற்காக இந்த வெட்டி பேச்சு பேசுவதற்கும் கேவலமான பேச்சை பேசுவதற்கும் பென்ஸ் கார் வேறு. எல்லாம் பொருட்படுத்தத்தக்க மனிதர்களே இல்லை. தமிழ்நாட்டு அரசியல் தரந்தாழ்ந்தது என்பது திமுக அதிமுக ஊழலால் மட்டுமில்லை, இவர்களே அதைவிட கேவலமானவர்கள். ஒரு ஆளுங்கட்சியாக வராமலேயே ஆளுங்கட்சியினுடைய வாழ்க்கையை அனுபவிப்பவர்கள். இதெல்லாம் என்னுடைய திட்டம், இதெல்லாம் பேச்சு. ஆடு மாடு அது சரண் சிங்கினுடைய பெரிய திட்டம். அது அந்த புத்தகம் இவ்வளோ பெரிய புத்தகம். ரொம்ப ஜனதா சாப்பாடு என்று 1 ரூபாய்க்கு போட வேண்டும் என்று சொன்னார்கள். இதெல்லாம் நீ என்ன? அம்மா உணவகத்தினுடைய தோற்றுவாய் அது. 1 ரூபாய்க்கு சாப்பாடு போட வேண்டும், 10 ரூபாய்க்கு சாப்பாடுப்பா. சரியா? நல்ல சாப்பாடு 10 ரூபாய். 10 ரூபாய்க்கு நீ 3/4 போட்டுக்கொள். ஒரு நாளைக்கு ஒரு 25%, உங்களுடைய வியாபாரத்தில் 25% வசதியற்றவர்களுக்கு 1 ரூபாய்க்கு சாப்பாடு போட வேண்டும். அந்த சாப்பாட்டுக்கு ஜனதா சாப்பாடு என்று பெயர்.
இதே தரத்தில் போட முடியாது என்றார், ஒத்துக்கொண்டார். சரி, சோறு இருக்க வேண்டும், குழம்பு இருக்க வேண்டும், ஒரு வெஞ்சனம் இருக்க வேண்டும். இதுபோல் 4 வகை இல்லாவிட்டால் என்ன, பாயாசம் இல்லாவிட்டால் என்ன, போடு என்று ஜனதா சாப்பாட்டை ₹1 போட வைத்தார்கள். இதெல்லாம் அடிமட்ட மக்களுடைய வாழ்க்கை நேர்படுவதற்காக செய்யப்பட்டவை. இதெல்லாம் சிந்திப்பதற்கு இன்றைக்கு மனிதர்கள் இருந்தார்கள், தன்னலமற்றவர்களாக இருந்தார்கள். சும்மா இருக்கிறதையெல்லாம் என்னுடைய அதையேதான் இவங்க என்ன சொல்றாங்க, திருக்குறளே என்னுடைய திருக்குறள். கேவலமான மனிதர்களுக்கிடையே நாம் வாழ்கிறோம். அரசியல் என்பது தாழ்ந்து போய்விட்டது. இல்லை, இந்த கடந்த காலங்களில் இருந்த திமுக, அதிமுக, கலைஞர், ஜெயலலிதா அவர்களாலேயே தீர்க்க முடியாத காவிரி பிரச்சனையை விஜய் ஆட்சிக்கு வந்து வெகு சில நாட்கள்ல தீர்க்க முடியும்னு எப்படி நம்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அதெல்லாம் வெட்டி பேச்சு. ஜெயலலிதா காலத்தில் தீர்வு வந்தது. ஜெயலலிதா ஆட்சி நடத்துவதிலெல்லாம் உறுதியாக இருப்பார். ஜெயலலிதா ஆட்சி நடத்துவதில் உறுதியாக இருப்பார். வெரி ஸ்ட்ராங் லேடி. அவர் ஒரு திட்டம் என்று அவர் மனதில் ஏறிவிட்டால் அதை ரொம்ப கடுமையாக நடைமுறைப்படுத்துவார். ஆட்சிக்கு வந்த புதிதில் இந்த திருமணத்தினால் அவருடைய தோற்றம் சரிந்ததே தவிர, அவர் ஒரு வளர்ப்பு மகனை இந்த சசிகலா ஒரு தேவையில்லாத ஒரு வளர்ந்த ஆளை பிடித்து மகன் என்று ஆக்கி அந்த திருமணத்தை செய்து வைக்கிறேன், சிவாஜி வீட்டு திருமணம் பேசி. ஆனால் உலகத்தில் இந்த பணத்துக்கு பணம் இல்லை, அந்த பணத்திற்கு தகுதி இல்லை என்பதை நான் எப்பொழுது தெரிந்து கொண்டேன் என்றால், ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பணம் தேவையில்லை. எல்லாரும் திருமணம் செய்வதிலே தான் மெய்ப்பிக்கிறான். எல்லாம் பணக்காரனும். அம்பானியினுடைய திருமணம் 3 மாதம் நடந்தது. ரஜினி போகிறார், கிரிக்கெட் வீரர் தோனி போகிறார், இங்கிலாந்தினுடைய தலைமை அமைச்சர், முன்னாள் தலைமை அமைச்சர் வருகிறார். அப்புறம் இவர்களுக்கு தனி விமானங்கள், இவர்களை போக்குவரத்து, பல கோடி ரூபாய் செலவுகள். அப்போதும் ஏழைகள் பயன்பெறுவதில்லை. அப்பொழுதும் இந்த பெருமை தான் இவர்களுக்கு வாழ்க்கையின் பெருமை, வேறு பெருமையே கிடையாது. திருமணம் செய்தேன், அடே அப்பா, உலகத்தில் இவ்வளவு பெரிய கூட்டம் யாரும் கூட்டியது. மூர்த்தி ஒரு திருமணம் செய்தார், பத்திரப்பதிவில் அடித்த பணத்தை வைத்து. அவ்வளவு பெரிய கூட்டம், மகாநாடு, சாப்பாடு நடந்தது எல்லாருக்கும். என்னுடைய திருமணம் பேசப்படுகின்ற திருமணமாக இருக்கு. என்ன பேசப்படுகிறது? ஒழுங்காக சம்பாதித்த பணத்தில் 10 பேருக்கு சோறு போட்டாலே அது பயன். தப்பாக சம்பாதித்த பணத்தில் நீ 100 பேருக்கு போட்டாலுன்னா 100,000 பேருக்கு போட்டாலுன்னா கேவலமாக இந்த மனிதர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஆக எதற்கும் சொல்ல வந்து, இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துட்டு இருந்தீங்க காவிரி நீருக்காக. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவை மட்டும் குறை சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு, காங்கிரஸ் தான் காரணம், காங்கிரஸை விமர்சிப்பதே இல்லை காவிரி பிரச்சனையில யாரு அப்படிங்கிற பார்வையை முன்வைக்கிறாங்க. சரியானதுதான். எந்த தேசிய கட்சிக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, பிஜேபி, யாருக்குமே நதிநீர் கொள்கை கிடையாது. அவரவருக்கு சார்பான மாநிலங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்கின்ற போது இவர்களுடைய சிந்தனை பறந்துபட்ட சிந்தனை இல்லை. இவர்கள் தேசிய கட்சியாக இருப்பதற்கு தகுதியே இல்லை. ஒரு தேசிய கட்சி என்றால் எல்லாருக்கும் பொதுவான சிக்கல் நதி தான். மற்றவையெல்லாம் அவரவர்களுக்குரிய சிக்கல்கள். எல்லைகள் வகுக்கப்பட்டு விடுகின்றன. எல்லைகளுக்கு அடங்காதது ஆறு. இந்த ஆறு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு பள்ளத்தை நோக்கி வருகின்ற போது பள்ளத்தில் இருக்கின்ற நாடு பாதிக்கப்படும். மேட்டில் இருக்கின்றவன் அணையை கட்டி தடுத்து விடுவான். இதற்கு தீர்வு ஒரு தேசிய கட்சி காண வேண்டுமா இல்லையா? காங்கிரஸ் ஆண்டதே கண்டதா, பிஜேபி ஆண்டதே கண்டதா, கம்யூனிஸ்ட் கட்சி கண்டதா? முல்லை பெரியாறில் உயரத்தை ஏற்ற விடாமல் கம்யூனிஸ்ட் கட்சி செய்யலாமா? கம்யூனிஸ்ட் ஆட்சியிலே இது செய்யலாமா? அதில் என்ன, அணை எங்களுக்கு என்று ஆகிவிட்டது. அந்த இடத்தை உனக்கு கொடுத்தது தான் தப்பு. எங்களுடைய ஆட்கள் முல்லை பெரியாறு கட்டப்பட்ட இடத்தையும், இடுக்கி மாவட்டத்தையும், மூணாறு மாவட்டத்தையும், தேவிகுளம் பெருமேட்டையும் உனக்கு கொடுத்தது தப்பு. தமிழர்கள் வாழ்ந்த இடம், வாழ்கின்ற இடம், எங்கே பெருவாரியான மக்கள் ஒரு மொழியைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அந்த நாட்டோடு சேர்க்காமல் மூணாரையும் இடுக்கியையும் கொண்டு போய் கேரளாவில் சேர்த்து பலம் காரணமாக அன்றைய மலையாள அதிகாரிகள் செய்து, காமராஜ் போன்றவர்கள் இதை கண்டுகொள்ளாமல் விட்டு இந்தியாவில் தானே இருக்கிறது என்று பெருந்தன்மையாக. காமராஜருக்கு இந்த தேசிய இனங்கள் குறித்த புரிதல் இல்லாம இல்லை, அவரு இந்தியா ஒன்றுன்னு தான் நினைப்பாரு. அவருக்கு மாநிலமே ஒரு பொருட்டா தெரியாது. அவர் நெஞ்சிலிங்க போகக்கூடிய தண்ணியை தர என்ன, இதுக்கு தான் சுதந்திரத்துக்கு போராட்டமானமா, என்ன தண்ணியை அடைச்சி வச்சுக்கின்னு ஏன் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அதட்டுவார். அவர் இருந்த வரைக்கும் தண்ணீர் திறந்து விட்டார்களே, கேரளால திறந்து விட்டார்களே, கர்நாடகா அதட்டுவார். அனைத்து மாநிலங்களும். அதனால இதே மாதிரிதான் எப்பொழுதும் நடக்கும் என்று பேசாமல் இருப்பார்.
இப்பொழுது அப்படி இல்லையே நிலைமை. இப்ப காமராஜருக்கு பிறகுதான் இந்த நிலைமை. இல்லை, காமராஜ் இருக்கிறவர்களும் காங்கிரஸ் ஆட்சிகளாக இருந்தனா ஒரு சொல்லுக்குள்ள நிலைமை இருந்தது. காமராஜுக்கு செல்வாக்கு இருந்தது. கூப்பிட்டு தண்ணியை திற என்று சொல்வார். திறக்காமலாம் இருக்க முடியாது. அது அந்த நிலை போய்விட்டது. அவருக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒன்றே தவிர, காமராஜருக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒன்றே தவிர காலத்துக்கும் பொருந்தக்கூடிய. அவருக்கு பிறகு அண்ணா, கருணாநிதி வேறு ஆட்கள் ஆளுகிறார்கள், தண்ணீரை விடமாட்டார்கள், எல்லாம் செய்வார்கள். காங்கிரஸ் ஆண்டது. அப்புறம் இல்லாவிட்டால் நேருவிடம் போய் சொன்னால் நேரு கூப்பிட்டு என்ன விவகாரத்தை உண்டாகி கொண்டு இருக்கா என்று கேட்பார்கள். ஆகவே அவர்கள் எல்லோருமே அவர்களுக்குள் அதை தீர்த்து கொள்ள முடிந்தது. இப்பொழுது ஒன்றையும் விடமாட்டேன் என்கிறார். இப்ப ராகுல் காந்தி இருக்காரு, டி.கே. சிவகுமார்ட்ட அவர் ஒரு வார்த்தை பேசினாரு, அது சுமூகமா முடியாது. இல்லை, அது கர்நாடக மக்களுக்கு எதிராக போய்விடும் என்று இவர் நினைப்பார். அப்படின்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டே சொல்ல முடியாதே. இங்கேயும் ராகுல் காந்தி கூட்டணியில தானே இருக்கிறார் தாவேகா அரசோட. இல்லை, நியாயமாக நான் சொல்லுகிறேன், இதுக்கு தீர்வு சொல்லவானா? காங்கிரஸோடு பிஜேபியோடு எந்த தேசிய கட்சியோடும் காவிரி நீரை பிஜேபி ஆண்டால் அவன் விட மாட்டான், காங்கிரஸ் ஆண்டால் அவன் விட மாட்டான். அப்படியானால் இதற்கு இவர்களோடு கூட்டி சேர வேண்டும். இங்கே உள்ள காங்கிரஸால் நம்மோடு சேர்ந்து கத்துவானாக்கும், அவன் தண்ணீரை மறிப்பானாக்கும். இதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டுமாக்கும், செருப்பால் அடிக்காமல். நான் சொல்லுகிறேன், ஒரு தேசிய கட்சியோடு கூட்டி சேர்ந்தால் எங்களுக்கு நதிநீர் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி தேசிய கட்சிகளை இட் ஷுட் பி ஐசோலேட்டட், தனித்து விடு. அவன் ஒன்றுமே செய்ய முடியாது. பிறகு ஒழுங்காக இதற்கு ஒரு நதிநீர் திட்டத்தை வகுக்க சொல்வான். காங்கிரஸ் வகுக்கவில்லை, பிஜேபி வகுக்கவில்லை, கம்யூனிஸ்ட் வகுக்கவில்லை. ஏன் வகுக்கவில்லை? ஒரே காரணம்தான், நாம் அவர்களை சேர்த்துக் கொள்வோம். இப்ப நீங்க சொல்ற இந்த ஆலோசனையை விஜய் நினைச்சா ராகுல் காந்திக்கு அந்த அழுத்தம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அவருக்கு யாருக்கும் அழுத்தம் கொடுக்க முடியாது. இவருக்கு புரியாது. முதல்ல புரிஞ்சில்ல அவர்களிடம் பேச வேண்டும். இல்ல, இப்ப விஜய் அவர்கள் ராகுல் காந்திட்ட போன்லயோ நேர்லயோ நீங்க தண்ணி திறந்து விட சொல்லுங்க, இல்லாட்டி எங்க கூட்டணி விட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னா அது நடக்கும். உன்னுடைய மந்திரியை வெளியேற்றிக்கொள், இந்த 5 பேரை நான் வேற ஆள்கிட்ட இருந்து எடுத்துக்கிறேன், இல்லை ஆட்சியே போகட்டும், காவிரிக்காக என்னுடைய ஆட்சி போனதா இருக்கட்டும், காவிரிக்காக ஆட்சி போனது என்று சொல்லி மக்களிட வாக்குகளை பெற்று திரும்ப வருகிறேன். முடியும். சொல்ல மாட்டார். இவருக்கு புரியாது. இவர் எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்காகவும் பேசியதை நான் அறியவில்லை. டீலிமிட்டேஷன், பாராளுமன்ற இடங்கள் எல்லாம் குறைய போகின்றன, தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட இருக்கிறது, ஸ்டாலின் இதை கள்ளத்தனமாக அவர்களுக்கு உதவ நினைக்கிறார், ஸ்டாலின் ஒரு எட்டப்பன் என்று ராகுல் காந்தி சொல்லுகின்ற அளவையும், ஒரு தேசிய கட்சி மாநில உரிமை பறிபோகப் போகிறது, தமிழ்நாட்டின் உரிமை பறிபோகப் போகிறது என்று தேசிய கட்சி தலைவர் ராகுல் தமிழ்நாட்டுக்கு வந்து எட்டப்பர்களால் பறிபோகப்படுகிறது என்று திமுகவை முன்னிறுத்தி பேசுவதும், எட்டப்பர்கள் தங்களுடைய மாநில உரிமைகளை காற்றுக்கொள்ளாமல் பிஜேபிக்கு கள்ளத்தனமாக துணை புரிய போவதும், அவர்கள் பிஜேபிக்கு இசைவாக வாக்களித்தாலும் அந்த தீர்மானம் நிறைவேறும், அவர்கள் வெளிநடப்பு செய்தால் நிறைவேறும். இப்ப ராமதாஸ் வந்து அரசியல் துறவரம்னு அறிவிச்சிருக்கிறாரு. அன்புமணி மீண்டும் தலைவரா ஒன்றுபட்ட பாமகன்னு வந்துருச்சு. இன்னொரு பக்கம் திமுகவில் சீனியர்லாம் வந்து உதயநிதி எதிர்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது. ஆனா இந்த கைதுக்கு பிறகு கட்சிக்கு உள்ளேயும் கட்சிக்கு வெளியேயும் இனிமேல் திமுகனா உதயநிதி மட்டும்தான், ஸ்டாலின் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வருது. ஸோ அது வந்து தாவேக்காவே திட்டமிட்டு உருவாக்குறாங்க. ஸ்டாலின் எமர்ஜி ஆகி வந்தார்ல, கருணாநிதி ஆக்டிவா இருக்கிறபோது வந்தார். கருணாநிதி சக்கர நகாலிலையும் ஆக்டிவா தான் இருந்தார். அவர் செயலற்று போனது மருத்துவமனைக்கு போன பிறகுதான். அதுவரையிலும் ஸ்டாலினை வளர்த்து கொண்டு தான் வந்தார். அது அவர்களே வளர்ப்பது தானே, தன்னுடைய குட்டி தன்னை கடிக்காதே, அதனால அவர்கள் வளர்ப்பது தானே. அவரை வளர்த்தாரு, இவர் வளர்த்தார். 10-15 ஆண்டுகள் தேவைப்படும் அந்த பயிற்சிக்கு. ஸ்டாலின் மட்டமான ஆட்சியை ஸ்டாலின் கொடுத்ததற்கு காரணம் அவருக்கு சுய சிந்தனை இல்லை. அதனாலதான் அவரு நான் காலை பலகாரம் போடுறேன், நான் அப்பான்னு கூப்பிடுறேங்கிறதோட அடங்கி போனார். மேண்டி ஷோ பார்க்கறதுக்கு 1000 ரூபா போனான் பையனுக்கு, அவ்வளோதான் அவருக்கு சிந்திக்க தெரிஞ்சு. அதே ஆளுதான் விஜய்க்கு சிந்திக்க தெரியுது. கருணாநிதி அப்படி இல்லை. கருணாநிதிக்கு அரசியல் தெரியும், மத்திய அரசாங்கத்தை எங்கே எதிர்க்கணும், எங்கே ஆதரிக்கணும் எல்லாம் தெரியும் கருணாநிதிக்கு. அவர் தூய மனநிலை உடையவர் இல்லையே தவிர அந்த சுயநலம். நம்ம ரொம்ப அடிமட்டத்திலே இருந்தோம், ஒரு 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் ஊதி கொண்டு இருந்தோம், இன்றைக்கு இவ்வளவு பெரிய பதவி நமக்கு வந்திருக்கிறது. இதை வைத்து நம்முடைய குடும்பத்தை கார்பரேட் ஆக்கி விட்டார்களே. சன் டிவி பெரிய ஷேர் உள்ள கார்பரேட், கலைஞர் என்ன சுவாயில எல்லாம் கொண்டு போய் பணத்தை வைக்க வேண்டியிருக்கிறது. வீண்க எல்லாம் இந்த பாஸ் புத்தகத்திலே சைபர் இருக்கும். கருணாநிதி கொண்டு போனாரா?
இதெல்லாம் சும்மா. அதாவது மெய்யறிவு என்பது வேறு என்று நம்முடைய நாட்டில் வச்சான். அறிவு என்பது ஒரு நிலை, மெய்யான அறிவு எது என்பது இன்னொரு நிலை. அதைத்தான் பிலசாபிக்கல் அவுட்லுக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. மெய்யான அறிவு நமக்கு தெரியும். அப்போ தான் இந்த அண்ணாமலை மாதிரி வார் ரூம் வச்சு வளர்க்குற புகழெல்லாம் நொறுங்கி போயிடும் அப்படிங்கிறது அப்பொழுதுதான் தெரியும். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இடதுசாரிகள் வந்து தவேக அரசை ஆதரிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையை கம்யூனிஸ்டுகள் கடுமையாக எதிர்த்திருக்கிறாங்க. குறிப்பாக சிபிஐ வீரபாண்டியன் வந்து பேசும் பொழுது இது ஆத்திரமூட்டக்கூடியதாக இருக்குது, விவசாயிகள் அதிருப்தி அடைகிறாங்க, அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றிலாம் எதுவுமே பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிருப்தியை தெரிவிச்சிருக்கு. என்ன நிதிநிலை அறிக்கை? இது என்ன நிதிநிலை அறிக்கை? ஜெயலலிதா வச்சு ஆடு மாடு வளர்க்குறது, இவர் ஸ்டாலின் அவங்க சொன்ன மாதிரி லேபிளை மாற்றி ஒட்டியிருக்காரே தவிர அவர்களே சரியாக ஆளவில்லை என்பதனாலே தானே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதே நிதிநிலை அறிக்கையை பேர் மாற்றி ஒட்டி நீ வெளியிட்டு இருக்கிற பிறகு என்ன அதில் சிறப்பு இருக்க முடியும்? இல்லை, இவங்க கூட்டணிக்கு ஆட்சிக்கு ஆதரவு அளித்து அதே சிபிஎம் விமர்சிக்க. நான் ஒன்று சொல்றேன், குண்டாறு வைகையாறு இணைப்பு திட்டத்திற்கு 150 கோடி ரூபாய் ஒதுக்குவதும் மாமன் சீருக்கு 800 கோடி ரூபாய் ஒதுக்குவதும் என்ன அறிவுடைய செயலாது? இதுக்கு இந்த மாமன் சீருக்கு 800 கோடி, இந்த அண்ணன் சீருக்கு 800 கோடி, சிங்கப்பெண்ணுக்கு ஒரு 800 கோடி. சிங்கப்பெண் திட்டம் மாதிரி ஒரு வெட்டி திட்டம் உலகத்தில் கிடையாது. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், சிங்கப்பெண்ணை கற்பழிக்க போறேன், அதுக்கப்புறம் ரொம்ப கேவலமாக போகுது. சிங்கப்பெண்ணினுடைய நிலைமையே இதுதான்னா நம்முடைய நிலைமை என்ன என்று எல்லா பெண்களும் அஞ்சுவார்கள். சிங்கப்பெண்ணையே கற்பழிப்பான். ஏன் அவன் பொம்பளை தானே, இவன் அயோக்கியம் இல்லை, கற்பழிக்கிறவன் வந்து 1ஆம் நம்பர் அயோக்கியம், அவன் எந்த எல்லைக்கும் போவான். அவனுக்கு என்ன சிங்கப்பெண்ணை பற்றி என்ன? உடுப்பு இருந்தா என்ன, உடுப்பு இல்லாட்டினா என்ன? உடுப்பு இருக்கிறதே ஒரு பெரிய சிறப்பா? அதுவே பலமா என்ன? அதெல்லாம் கிடையாது. ஆகவே இதெல்லாம் ஒரு 2500-3000 கோடி சார். இந்த மாதிரி வெட்டிக்கு செலவெல்லாம் இந்த குண்டாறு வைகையாறு திட்டத்தை இணைச்சா அருப்புக்கோட்டை, விருதுநகர், சிவகாசி எல்லாம் புதிய விளைநிலங்களை பெறும், நீரை பெறும், பாசனத்தை பெறும், மக்கள் செழிப்படைவார்கள். ஆகிற கன்ஸ்ட்ரக்டிவான வேலையை விட்டுவிட்டு ஆகாத திட்டங்களை போடுறாருன்னா அறிவில்லைன்னு தான் அர்த்தம். ரொம்ப சுமாரான அரசாங்கங்க, ரொம்ப சுமாரான அரசாங்கம் இது. வேற என்ன செய்யறது? நான் ஊழல் செய்வதில்லை என்று சொல்வதற்கே இந்த நாட்டில் விஜயை தவிர ஆள் கிடையாது. உண்மையில் நினைச்சு பாருங்க. நான் வாங்க மாட்டேன், வாங்குகின்றவனையும் விடமாட்டேன் என்று சொல்ல வேற எந்த ஆளாலையும் முடியாது. விஜயால மட்டும்தான் முடியும். அந்த ஒன்றுக்காக நான் ஆதரிக்கிறேன், அவ்வளவுதான். ஐயா, இப்போ இந்த கரூர் சம்பவத்திலிருந்து பல்வேறு விஷயங்களை இடதுசாரிகள் விமர்சிக்கிறாங்க. வாச்சாத்தி படுகொலை பற்றி இப்போலாம் 27 ஆண்டுகள் கழித்தும் பேசுகிறாங்க. ஆனால் மாஞ்சோலை படுகொலையில் அது குறித்து இடதுசாரிகள் ஒரு கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ரொம்ப அநியாயங்க. மாஞ்சோலை திட்டம் எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு. 2வது, தேயிலை வந்து ஏற்றுமதிக்கான பொருள். தேயிலை தோட்டங்களை உருவாக்குவதற்கு எவ்வளவு பாடு. உருவாக்கப்பட்ட பிறகு வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தவர்களை எல்லாம் வேலைக்கு அமர்த்தி தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி அது ஒரு 30-40 ஆண்டுகள் கழிந்த பிறகு தனியார் வெளியேறினால் அரசு அதை எடுத்து நடத்துவதா? அதை விட்டு அந்த திட்டத்தை ஸ்டாலின் ரொம்ப மாஞ்சோலையின் மீது அவர்களுக்கு ரொம்ப கோபம். ஏனென்றால் பெரிய கொலைகள் எல்லாம் நடந்தது. கருணாநிதி அவர்கள் ஆட்சி. ஆமாம், மாஞ்சோலை என்றாலே அவர்களுக்கு பிடிக்காது. அந்த திட்டத்தை நாசமாக இந்த ஆள் எடுக்கலாம்ல, இந்த விஜய் எடுக்கலாம்ல இந்த மாஞ்சோலையை. தேயிலை தோட்டங்களை உருவாக்க முடியுமா என்று கேட்கிறேன். உருவாக்குவது எவ்வளவு பெரிய பாடு. காடு பெருக்கி காடு அழித்து நாடாக்கி ஒன்றை உருவாக்குவது என்பது எளிதானதா? காடு அழித்து நாடாக்கி தேயிலை தோட்டங்களை உருவாக்கி பல பேருக்கு வாழ்வாதாரங்களை அளித்து நாம் ஒரு ஏற்றுமதி பொருளையும் உருவாக்கிய நிலை போய் இந்த மனிதர்களை வேலையேற்று வெளியே விரட்டி ஏற்றுமதி பொருளை இழந்து மறுபடியும் காடாக்குவது முட்டாள்தனம் என்பது திமுக முட்டாளுக்கு தெரியவில்லை என்றால் இந்த விஜய்க்கு தெரிய வேண்டாமா என்று கேட்கிறேன்.